குட் மார்னிங். வணக்கம். எங்கே போகிறோம்? வயலில். ஆமாம், இன்றைக்கி ட்ரில்லர் அடிக்கிறாங்க வயலில். அப்போது இன்றைக்கி வயல் ரொம்ப நாள் ஆச்சு வயலுக்கு போயிட்டு. அப்போ இன்றைக்கி போயிட்டு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துடலான்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி போகலான்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? வேறு எதுவும் சொல்கிறது இருக்கா? வாட் இஸ் ட்ரில்லர்? த்ரில்லர் மூவி எல்லாம் இவருக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, வாங்க போகலாம். ட்ரில்லர் இன்னைக்கு அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் ட்ரில்லர் வரல. தெரில என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அல்ல, இதுதான் எங்கள் வயலுக்கு ஒரு அழகான இயற்கையான வழி. கொஞ்சம் சேறு சகதியாக இருக்கும், குழப்பம் இல்லை. எங்கள் வயல் அந்த பக்கம் இருக்குங்க. அங்கே மாடு ஒன்று மேயுது பார்த்தீங்களா? ட்ரில்லர் இன்னும் வரல. ஏன் வரலன்னு தெரியல. ட்ரில்லர் வரும், அதை ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். பார்க்கலாம், அங்கே எங்கேயாவது போய் நிறுத்தி வச்சுருக்காங்களா? இப்போ நம்மளும் ட்ரில்லர் அடிക്കുന്ന സമയം പലരും ட்ரில்லர் അടിക്കും കേട്ടാ. എല്ലാവരും ഒപ്പരും. ഇപ്പോൾ പക്ഷേ ഇന്ന് ഇരുട്ടിൽ ഇറക്കേണ്ടത് ட்ரில்லர் അല്ലേ? இந்த வழியாக தான் ட்ரில்லர் இறக்கணும். ஆனால் இது வரைக்கும் இறங்கி பார்க்கல. என்ன செய்யும்? അപ്പോൾ ഇന്നുണ്ടാവില്ല. അച്ഛൻ പറഞ്ഞിട്ടുണ്ടെന്നാ? അച്ഛൻ പറഞ്ഞു ഇന്ന് ட்ரில்லர் ഉണ്ടെന്നാണ് പറഞ്ഞത്. இன்னைக்கு ட்ரில்லருக்கு இருக்குன்னு ஃபாதருங்களை சொன்னார் டேடி. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா மாமனார் மாமான்னு கூப்பிட மாட்டோம். டேடின்தான்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவோம். மாமனார் மாமியாராக இருந்தாலுமே அப்பா அம்மான்றது தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் அத்தை மாமான்னு கூப்பிடுவாங்க. இவருக்கு தமிழ்நாட்டில் எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியாது அல்ல. ஆனால் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுட் ரொம்ப பிடிக்கும்ல? இவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபில்டர் காஃபி அதெல்லாம் இவரோட ஃபேவரெட். பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் வரவங்க, கேரளாவில் இருக்கவங்க பலருக்குமே எல்லாருக்குமே சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பிடிக்காது. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல பொங்கல். பொங்கல் அவரோட ரொம்ப பெரிய ஃபேவரெட் அல்ல. இப்போ சென்னை ഹെൽമെറ്റ് താത്തിട്ട് പറയോ? ഹെൽമെറ്റ് ഒന്ന് നിന്നിട്ട് പറഞ്ഞിട്ട് പോടോ. அவருக்கு நிறைய விஷயம் ஃபேவரட் இருக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு. இட்ஸ் ஓகே. எனக்கு ட்ரில்லர் அடிப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் ட்ரில்லர் இறங்கலை இனியும். நாளைக்கு வரை நான் இருக்க மாட்டேன். நாளைக்கு அடித்தாங்கன்னா எப்படி சரியாகும்? நானும் இருக்க மாட்டேனே. எனக்கு அந்த வீடியோ எடுக்க முடியாமல் போயிடும். எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும். அப்படியே காடு பிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு மழை போகுது, அப்படியே சும்மா காடு ஏறுறதுக்கு. இதுக்கு இந்த பக்கம்லாம் கால்வாய் போகுது. காடு ஏறுனாலும் தெரியலை. ஒரு குட்டி கால்வாய் போகுது இங்கே. தெரியுதா? மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படியே பயங்கரமாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இல்லைட்டா? இந்த தண்ணியில் நீங்கள் சின்ன வயசில் குளிச்சிருக்கீங்களா? ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட? அது ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணியிருக்காரு என்னோட ஹஸ்பண்டு. அம்மே, அப்புறம் சொல்லுங்க, எனிதிங் ஸ்பெஷல் டு சே அபவுட் கேரளா? எவ்ரிதிங் எல்லாமே ஸ்பெஷல் தான். எங்களுக்கும் தமிழ்நாட்டில் எல்லாமே ஸ்பெஷல் தான். அப்படி நம்ம தமிழ்நாட்டை விட்டு கொடுத்துட மாட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் காடு தான். கிட்டத்தட்ட ரப்பரும் தென்னை மரம் மட்டும்தான் இருக்கும். இவரே மெல்ல ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு அழகாக. நாங்கள் அதிகமாக ட்ரைவுக்கு போவோம். ஏன்னா ஒரு மூமெண்ட் ஆஃப் டைம் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கிடைக்கும்போது நாங்கள் நிறைய விஷயம் பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்குது பிஸ்னஸ் விஷயத்தில் இல்லைட்டா? அப்போ அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். பின்ன வச்சாலும் எங்களுக்கு எலக்ட்ரிக் பைக்குன்றதுனால பெட்ரோலுக்கு காசு அதிகம் தேவைப்படலை. எலக்ட்ரிக் சார்ஜிங்கு மட்டும் தான் பைசா தேவை. அப்போது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 to 40 minutes ரைடு போவோம் இல்லைட்டா? சில டைம் 1 hour ரைடெல்லாம் போவோம். ஓகே, வாங்க வீட்டுக்கு போகலாம்.